வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது விக்டோரியா அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் எலக்ட்ராங்கிற பேர்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். அமேசான் பிரைம்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்தி ஒன் சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு இறப்பு, அந்த இறப்பு கொலையா தற்கொலையா அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஜாஃப்னால இருந்து அன்னைக்கு அவங்க சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. இவரோட மனைவி தான் வந்து மனிஷா கொய்ராலா, இவரோட மகள் தான் வந்து நயன்தாரா. இவங்களுக்கு இன்னொரு பையன் ஒருத்தன் வந்து ஜாஃப்னால இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு நைட்டு அவர் வந்து மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. அந்த இறப்புக்கு காரணம் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி அங்க நிலவிட்டு இருக்கு. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட பாசம் தனக்கு தான் முழுசா கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொசசிவான ஆளா காட்டியிருப்பாங்க. மனிஷா கொய்ராலாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல பெருசா வந்து அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாதனால ஒரு அஃபேர் அப்படின்றது இருக்கும். அந்த அஃபேர் தான் தன்னோட அப்பாவோட இறப்புக்கு காரணம் அப்படின்ற மாதிரி நயன்தாரா இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவரோட இறப்புக்கு காரணம் யாரு, அந்த காரணமானவங்களை எப்படி பழி வாங்குறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க ஃபேமிலிக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே கண்டிப்பா இந்த படத்தோட கேரக்டர் டிசைன் தான். எல்லா கேரக்டர்ஸையுமே ஒரு மாதிரி பக்கா கிரே ஷேடா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. யாருமே ரொம்ப நல்லவங்களும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப கெட்டவங்களுமே கிடையாது. அவங்க பண்ணக்கூடிய தவறுகளுமே சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க பண்ணது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல நயன்தாராவோட கேரக்டரை அல்டிமேட்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கர பசில்டா இருக்கும் அந்த கேரக்டர். அடுத்து என்ன பண்ண போறாங்க, எதனால இப்படி இருக்காங்க, ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே புரியாத மாதிரியான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர்ல அவங்க நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆல்சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த சபிக்கப்பட்ட குடும்பத்துல எப்படி ஒருவருத்தரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய அந்த ரிவெஞ்ச் அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவெஞ்சா இருக்கும். எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்ற மாதிரி நீட்டா பழி வாங்கியிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான முடிவா இருந்துச்சு. லொகேஷன் வைஸ் நீட்டா நிறைய இடங்களை கவர் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சினிமாட்டோகிராஃபிக்கு கண்டிப்பா ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். எல்லாத்துக்கும் மேல டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு 2 hour டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த படத்தோட பேஸ் தாங்க. சும்மா ஸ்கிரீன் பிளே அப்படின்றது நத்த மாதிரி நகருது. எந்த ஒரு இடத்துலயுமே பரபரப்பு அப்படின்றது பெருசா கிரியேட் ஆகவே இல்லை. இன்ஃபேக்ட் அதை கிரியேட் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் அதை யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான கன்ஃபியூஷன் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். எதனால இதெல்லாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த கிளாரிட்டி அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் ஓகே இதனாலதான் இது நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ற மாதிரியான ஒரு முடிவா தான் முடிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்லோ பேஸ் மூவிஸ் பிடிக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.